ஈரான் எந்த நாட்டின் உதவி இல்லாமல் இப்படி பலம் பொருந்திய உலகத்துக்கு இன்று ட்ரோன்களை சப்ளை பண்ணக்கூடிய அளவுக்கு ட்ரோன்களை உற்பத்தி செய்யும் அந்த விஞ்ஞான சக்தியை பெற்றுள்ளார்கள். ஈரான் தங்களுடைய கையை விட்டு போகின்றது, அவர்கள் தங்களுடைய சக்தியை மீறி தங்களுக்குள் ஒரு சக்தியை வளர்த்துக் கொண்டார்கள் என்ற பயத்தில் இப்பொழுது அமெரிக்காவும் இஸ்ரேலுடன் சேர்ந்து அவர்களை கட்டுப்படுத்த முனைகின்றது. அவர்கள் அமெரிக்கா இந்த நிலையை பாவித்து ஒரு யுத்தத்தின் அடுத்த பங்காளியாக இறங்குவதை ரஷ்யா மாத்திரமில்ல சீனா கூட கண்டித்துள்ளது. ரஷ்ய அதிபரின் காட்டமான ஒரு விடயம்தான் அமெரிக்கா தேவையில்லாமல் இதுக்கு நுழையக்கூடாது, அப்படி நுழைந்தால் எங்களால் முடிந்த உதவிகளை ஈரானுக்கு செய்வோம். இது ஈரானுக்கும் இஸ்ரேலுக்குமான யுத்தம். லெட் தெம் ஃபைட் தேர் war. இஸ்ரேல் என்ற நாடை இந்த உலக வரைபடத்தில் இருந்து இல்லாமல் ஆக்கி விடுவோம் என்ற ஒரு விடயத்தை சொல்லியிருந்தார். இந்த பலஸ்தீன மக்களுக்கு அணுகுண்டு அடித்து சாகடிக்க வேண்டும். ஐஏஏ சொல்லல ஈரான் ஒரு அணு ஆயுதத்தை தயாரிக்கிற அளவுக்கு வந்துட்டுதுன்னு ஐஏஏ சொல்லுது.